Welcome to Aizan Lessons. Here you'll find kids stories from so much and more for the child journey. Thank you for being here. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம ரெண்டு புது ஃப்ரெண்ட்ஸை சந்திக்க போறோம். அவங்க பேரு அனு அப்புறம் கார்த்திக். அவங்க கூட சேர்ந்து நாம ரொம்ப ஜாலியா சில புது இங்கிலீஷ் வார்த்தைகளை கத்துக்க போறோம். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? வாங்க போகலாம். சரி வாங்க, அனுவும் கார்த்திக்கும் அவங்க ஸ்கூல்ல என்ன பண்றாங்கன்னு நாமளும் கூடவே போய் பார்க்கலாம். அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு ரொம்ப கவனமா கேளுங்க. ஏன்னா அதுல இருந்து தான் நாம புது விஷயங்களை கத்துக்க போறோம். இது ஒரு விளையாட்டு மாதிரி ரொம்ப ஜாலியா இருக்க போகுது. ஓகே, வாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம். முதல்ல அனுவுக்கும் கார்த்திக்கும் ஒரு பெரிய குட் மார்னிங் சொல்லிடலாமா? குட் மார்னிங் அனு. குட் மார்னிங் கார்த்திக். பாருங்க, கார்த்திக் கிளாஸ்க்கு எவ்வளவு தயாரா இருக்கேன்னு சொல்றான். கார்த்திக் என்ன சொல்றான் பாத்தீங்களா? எஸ், ஐ அம் ரெடி அப்படின்னு சொல்றான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் தயாரா இருக்கேன். நீங்க கூட ஸ்கூல் கிளம்பும் போது அம்மா ரெடியான்னு கேட்டா இனிமேல் ஐ அம் ரெடி அப்படின்னு சொல்லி பாருங்க. சரி, எல்லாரும் என் கூட சேர்ந்து ஒரு தடவை சொல்லலாமா? ஐ ஆம் ரெடி. சூப்பர், ரொம்ப நல்லா சொன்னீங்க. அடுத்ததா நாம சில மேஜிக் வார்த்தைகளை கத்துக்க போறோம். அதாவது இப்போ இந்த நேரத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்றதுக்கான வார்த்தைகள் தான் அது. நாம இத ஹேப்பனிங் நவ் வார்த்தைகள்னு கூப்பிடலாம். ஜாலியா இருக்கு இல்ல பேரு? இங்க பாருங்க, கார்த்திக் என்ன சொல்றான்? ஷீ இஸ் கமிங் டு த கிளாஸ் நவ். இதுல இஸ் கமிங் அப்படின்னா என்னன்னு யோசிங்க. அந்த வாக்கியத்தோட கடைசியில நவ்னு ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? நவ் அப்படின்னா இப்பொழுது. அப்போ ஷீ இஸ் கமிங் நவ்னா என்ன அர்த்தம்? டீச்சர் இப்போ வந்துகிட்டு இருக்காங்க. கரெக்ட். அட, இந்த ஹேப்பனிங் நவ் வார்த்தைகள்ல ஒரு குட்டி ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. என்ன தெரியுமா? இந்த வார்த்தைகளோட கடைசியில பாருங்க, ஐஎன்ஜி இங்னு முடியும். இப்போ கம்மிங்ல ஐஎன்ஜி இருக்கா? இந்த மாதிரி ஐஎன்ஜி இருந்தாலே அந்த விஷயம் சரியா இப்போ இந்த நிமிஷம் நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இது ஒரு மேஜிக் மாதிரி இல்ல? இதோ இன்னொரு உதாரணம் பாருங்க. கார்த்திக் சொல்றான், எஸ் ஐ அம் லிஸ்னிங் கேர்ஃபுல்லி அப்படின்னா நான் இப்போ கவனமா கேட்டுட்டு இருக்கேன்னு அர்த்தம். பாத்தீங்களா, இங்கேயும் லிஸ்னிங் அப்படின்ற வார்த்தை ஐஎன்ஜில முடியுது. அப்போ இதுவும் ஒரு ஹேப்பனிங் நவ் வார்த்தை தானே? நீங்க ரொம்ப புத்திசாலி. அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியம். எப்படி ஒரு கேள்வியை கேட்கறது, அதுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு பார்க்கலாம். அனு எப்படி உதவி கேட்கறா, அதுக்கு கார்த்திக் எப்படி பதில் சொல்றான்னு பார்ப்போம். இதெல்லாம் நமக்கு தினமும் யூஸ் ஆகும். முதல்ல அனு என்ன கேட்கறான்னு பாருங்க. கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னா எனக்கு உதவி பண்ண முடியுமா? ஒருத்தர்கிட்ட உதவி கேட்கறதுக்கு இந்த கேன் ஒரு மேஜிக் வார்த்தை. அதுக்கு கார்த்திக் என்ன பதில் சொல்றான்? எஸ் ஐ கேன் ஹெல்ப் யூ. அதாவது கண்டிப்பா என்னால உனக்கு உதவ முடியும். எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? கார்த்திக் உதவி செய்ய ரெடியா இருக்கான். ஆனா அனுவுக்கு என்ன பிரச்சனை? அவளுக்கு ஒரு வார்த்தை புரியலையா. அத அவ எப்படி இங்கிலீஷ்ல சொல்றான்னு பாருங்க. ஐ டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வேர்ட். இப்ப பாருங்க, இது ரொம்ப ஜாலியான ஒரு விஷயம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா எனக்கு புரியுதுன்னு அர்த்தம். ஒரு தம்ஸ் அப் கொடுக்கற மாதிரி. ஆனா அதுக்கு முன்னாடி டூ நாட் அப்படின்ற ரெண்டு வார்த்தையை சேர்த்துட்டோம்னா போதும், மொத்தமா மாறிடும். ஐ டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா எனக்கு புரியலன்னு அர்த்தம். ஒரு தம்ஸ் டவுன் மாதிரி. பாத்தீங்களா அந்த ரெண்டு குட்டி வார்த்தைகளுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு? சரி, நாம இது வரைக்கும் இப்போ நடக்கிற விஷயங்களை பத்தி பார்த்தோம். இப்போ நாம ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயங்களை எப்படி சொல்றதுன்னு கத்துக்க போறோம். அதுக்கும் சில ஸ்பெஷல் வார்த்தைகள் இருக்கு. வாங்க அதையும் கத்துக்கலாம். அனு சொல்றா, எஸ் ஷீ கேவ் ஹோம்வொர்க். இதுல கேவ் அப்படின்ற வார்த்தையை நல்ல கவனிங்க. அதுக்கு அர்த்தம் கொடுத்தார்கள். அப்போ டீச்சர் இப்போ ஹோம்வொர்க் கொடுக்குறாங்களா இல்ல ஏற்கனவே கொடுத்துட்டாங்களா? யோசிச்சு சொல்லுங்க. கரெக்ட், ஏற்கனவே கொடுத்தாச்சு. இந்த கேவ் மாதிரி வார்த்தைகளை நாம ஃபினிஷ்ட் ஆக்ஷன் வேர்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த வேலை முடிஞ்சிடுச்சுன்னு சொல்ற வார்த்தை. டீச்சர் இப்ப ஹோம்வொர்க் கொடுத்தா அதை கிவ்னு சொல்லுவோம். ஆனா நேத்து இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொடுத்து முடிச்சிட்டதால அதை கேவ்னு சொல்றோம். புரிஞ்சுதா? சூப்பர் குட்டீஸ், நீங்க இப்போ நிறைய புது புது வார்த்தைகளை கத்துக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கான நேரம். நாம கத்துக்கிட்ட அந்த சூப்பர் வார்த்தைகள் எல்லாம் ஒரு தடவை வேகமா ஞாபகப்படுத்தி பார்க்கலாமா? ரெடியா? இதோ நம்மளோட சூப்பர் வார்த்தைகள். ஐ அம் ரெடி, நான் தயார். இஸ் கமிங், ஐ அம் லிஸ்னிங், இப்போ நடந்துட்டு இருக்கு. ஐ கேன், என்னால முடியும். டு நாட் அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியல. அப்புறம் கடைசியா கேவ், ஏற்கனவே முடிஞ்சிடுச்சு. இந்த வார்த்தைகள் எல்லாம் இன்னொரு முறை சொல்லி பாருங்க. அருமை. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஜாலியான சவால். இன்னைக்கு நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்க? வாட் டிட் யூ டூ டுடே? இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட ஃபினிஷ்ட் ஆக்ஷன் வார்த்தைகளை வச்சு உங்க அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ இங்கிலீஷ்ல சொல்லி பாக்குறீங்களா? நீங்க என்ன சாப்பிட்டீங்க, என்ன விளையாடுனீங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய் பாய்.